பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஆவியானருக்குள்ள ஒரு ஐக்கியம், அதை குறித்து நாம் பார்க்க போறோம். பாருங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவலை படைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ப்ரேயர் ஹவர்ஸ் கிடையாது, ஒரு ஜபம், ஒரு பிரார்த்தனை நேரம் கிடையாது. ஏன்னா காலைதோறும் தேவன் இறங்கி வருவார், அவங்களோட ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அப்போ ஆதாம் ஏவலும் தேவனோடைய ஒரு ஃபெலோஷிப் இருந்ததுனால தினமும் காத்தால ஆண்டவர் வந்து விசிட் பண்ணிட்டு போவார். நீங்கள் ஆதி ஆகமம் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜபத்தின் அறிமுகமே இங்கே தான் நடக்குது. அந்த ப்ரேயர் இஸ் இன்ட்ரடியூஸ் இந்த ஜெனசிஸ் சாப்டர் 4ல். அப்போ ஆதாம் ஏவாளுடைய மகன் சேத்தோட வம்சம் என்ன சொல்லுது, கத்தரை நோக்கி கூப்பிட்டுச்சான், கத்தர் இறங்கி வந்தாராம். அப்போ 4வது அதிகாரத்தில் தான் ஒரு ஜபமே தொடங்குது பைபிள்ல. இப்போ மனுஷனுக்குள்ள 3 பகுதி இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ சரீரம் நம்ம பார்க்குறோம், ஆத்மா இங்கே இருக்குது, நம்மளுடைய ஆவி எங்கே இருக்குதுன்னா வயிற்று பகுதியில் இருக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது, த ஸ்பிரிட் லீவ்ஸ் இன் த பெல்லி, அது வயிற்று பகுதியில் இருக்குது நம்மளோட ஆவி. இப்போ முதலாவது நம்ம சரீரத்தை பார்க்கலாம், பாடி. இந்த சரீரம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு ஆக்ட் பண்ணோன்னா, நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ இந்த சரீரம் வேலை செய்யும். இப்போ ஓடுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க மைண்டு, உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஓட ஆரம்பிப்போம். அப்போ நம்ம ஆத்மாக்குள்ள இருக்க சிந்தனை என்ன சொல்லுதோ அதுதான் சரீரம் வேலை செய்யுது. ஆவிக்குள்ளேயும் சிந்தனை இருக்குது, ஆவியும் என்ன சொல்லுதோ அதுதான் ஆத்மாக்குள்ள போய் நம்மளுடைய சரீரத்தை வேலை செய்யுது. இதுதான் நம்ம சரீரம். அப்போ ஆத்மா என்ன சிந்தனை வருதோ அந்த சிந்தனை வச்சுதான் இது ஆக்ட் பண்ணுது. அடுத்து நம்முடைய ஆத்மாவில் நீங்க பாத்தீங்கன்னா 3 இருக்குது, மைண்ட், வில், எமோஷன். மனம், விருப்பம், உணர்வுகள். மைண்ட், மனம்னா யோசிக்குது, வில் அப்படின்னா தேர்வு செய்து சூஸ் பண்ணுது, எமோஷன்னா ஆக்ட் பண்ணுது. நம்ம எதை நினைக்கிறோமோ இந்த சரீரம்னா பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. நம்ம ஆத்மாக்குள்ள 3 இருக்குது. அதே போல நம்முடைய ஆவிக்குள்ளேயே 3 இருக்குது, இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், மைண்டு. உள் உணர்வும் ஐக்கியம், மனம். இது 3 நம்ம ஆவிக்குள்ள இருக்குதான். அப்போ ஆத்மாக்குள்ளேயும் மைண்ட் இருக்குது, ஆவிக்குள்ளேயும் மைண்ட் இருக்குது. நல்லா கவனிங்க, எபேசியர் 5வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா த மைண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுது. த மைண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். அப்போ நம்மளுடைய மைண்டுக்குள்ள நம்ம ஸ்பிரிட்டுக்குள்ள ஒரு மைண்ட் இருக்குதுனாக்கா அது டிசைன்மெண்ட். இப்போ யாருக்குன்னா நீங்க பழகுறீங்கன்னு வச்சுங்க, எதுக்கடா இவங்க கூட பழகணும், நம்ம முதுக்கில் இப்படி குத்துறாங்களே, எதுக்குன்னா உன்னுடைய ஆவிக்குள்ள இருக்கிற மைண்டு அவங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியாதனால, அது பேர் தான் டிசைன்மெண்ட். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க யாரு, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது அது தெரிஞ்சு அவங்களால என்ன பண்ண முடியும், நீங்க ஒரு உறவு நீங்க வச்சுக்க முடியும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா நீங்க இருக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா ஒரு உறவு வைக்கணும்னு பார்க்குது. ஒரு எக்ஸாம்பிள், காத்தால எழுந்ததுனுமே நம்மளுக்குள்ள நம்ம ஆவிக்குள்ளேருந்து ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா, அந்த மைண்ட் என்ன செஞ்சுக்குதுன்னா யாருக்குன்னா நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்கணும். அதனால தான் உடனே எழுந்ததுனுமே யாருக்குன்னா எழும்பி நம்ம போய் பேசுகிறோம், எங்களுக்கு டீ கொடு, காஃபி கொடுன்னு கேட்குறோம். சும்மா இருக்க விடுறதில்ல, எழுந்ததுமே யாருக்குன்னா ஒரு உறவு வைக்க பார்க்குது நம்மளோட ஆவி. அதனால தாங்க பைபிளில் சொல்லுது 2 கொரிந்தியர் 13:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அப்போ நம்மளுடைய ஆவி யாருக்குள்ள ஐக்கியம் வைக்கணும், யாருக்குள்ள ஃபெலோஷிப் வைக்கணும்னா பரிசுத்த ஆவியானருக்குள்ள. ஏன் பரிசுத்த ஆவியானருக்குள்ள நம்ம ஐக்கியம் வைக்கணும், ஏங்க அது ஏன் ரொம்ப அவசியமா? ஆமாங்க, நம்ம ஆத்மாக்குள்ளேயும் மைண்ட் இருக்குது, ஆவிக்குள்ளேயும் மைண்ட் இருக்குது. நம்மளோட ஆவியானருக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கணும்னா நம்ம ஆவிக்குள்ள இருக்கிற மைண்டு ஆத்மாவுக்கு போய் கனெக்ட் ஆகும். அப்போ ஆத்மாவில் இருக்கிற மைண்ட் வேலை செய்யாது, நம்மளோட ஆவிக்குள்ள இருக்கிற மைண்ட்ல என்ன இருக்குதோ அது ஆத்மாவுக்கு வந்து அது அப்படியே உடனே இந்த சரீரத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு உறவு இல்லாதனால, ஒரு ஐக்கியம் இல்லாதனால நம்ம ஆத்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்யறோம். அதனால பவுல் சொல்றாரு, நான் போராடினே இருக்கிறான், தினமும் போராடுறேன் ஆண்டவரே. ஆவிலையும் போராட்டம் இருக்குது, மாம்சத்திலையும் எனக்கு போராட்டம் இருக்குதுன்னு. ஏன்னா மாம்சம் என்ன சொல்லுதோ எங்க அது நம்ம தவறான வழியை நம்ம போயிடுறோம். ஆனா ஆவி சொல்றதை நம்ம செய்யும் போது அது தவறான வழியில நமக்குள்ள ஆவியானது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, இப்போ சபையில் வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிடுவீங்க, நானும் இந்த ஃபாஸ்டிங்கில் கலந்து போகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவீங்க. மறுநாள் உங்களால் வர முடியாது. ஏன்னா உங்கள் ஆத்மாக்குள்ள இருக்கிற மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த ஃபாஸ்டிங்கில் நம்ம போய்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கும் போது போகலாம், இப்போ என்னதுக்கு போகிறது அப்படின்னு ஒரு சோம்பேறியா நம்மளை தள்ளிடுது. அதே நீங்கள் ஆவியானருக்குள்ள ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, பரிசுத்த ஆவியானருக்குள்ள, அப்போ உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்கிற மைண்ட் என்ன சொல்லும், உடனே கிளம்பு, உடனே போய் உபவாசம் எடு, போய் அங்கே ஜபம் பண்ணுன்னு நம்மளை ஊக்குவிக்கும். நம்மளால அங்கே என்ன பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
அதான் நம்மளை பாருங்க, நாய் இருக்குது, நாய்க்கு வந்து ஆத்மா கிடையாது, நாய்க்கு வந்து ஆவி இருக்குது, சரீரம் இருக்குது. ஆனால் நமக்குள்ள தான் 3 இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். அதனால தான் நம்ம மனுஷர்களாக இருக்கிறோம். இப்போ ஜனங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எப்படியாச்சும் ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம் வைக்கணும், ஒரு உறவு வைக்கணும்னு பார்க்குது. ஆனால் நம்மளால ஆத்மா மூலியமா நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்க முடியாது உறவு. நம்ம ஆவி ரீதியாக தான் ஆண்டவர்கிட்ட உறவு வைக்க முடியும். ஏன் ஆவி ரீதியானா, அவர் சாயலாக நம்மளை படிச்சிருக்கிறார். அப்போ எந்த சாயல்? ஆவியில தான் அவருடைய சாயலா நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? படிச்சிருக்கிறார். அதனால தான் பிசாசு என்ன பண்றான்? உன்னை என்னையும் பிளாக் பண்றான். எங்க நீ ஆண்டவருக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் வச்சிருவியோ, அதனால அவன் என்ன பண்ணான்? பிரச்சனைகளை கொண்டு வரான். உன் ஆத்மா, உன்னுடைய மைண்டுக்குள்ள சில பிரச்சனைகளை போட்டுறான். நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் என்ன யோசிப்பீங்க? எதுக்குடா சர்ச்சு நம்ம போயின்னு இருக்கிறோம், என்ன நல்லது நடக்குது, எதுக்கு நம்ம ஆண்டவர் இவ்வளோ ஆண்டவருக்கு நம்ம செய்யறோம், அவ்வளோ சபைக்கு நம்ம செய்யறோம், இவ்வளோ நம்ம ஜபிக்கிறோம், இவ்வளோ உபவாசம் எடுக்கிறோம், எந்த அற்புதமே நடக்கலையே. ஏன்னா உங்களோட ஆவிக்குள்ளனா இல்ல, தேவனுடைய உறவு இல்லை, உங்களுடைய மைண்டுக்குள்ள பிசாசு வச்சு ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் உங்க மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவருக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஐக்கியம் கொள்ளணும். பாருங்க, தேவன் ஏன் உன்னை என்னையும் படிச்சார்? தேவன் படித்தது எதுக்கு தெரியுமா? மனுஷர்களை அவரோட ஒரு ஐக்கியம் வைக்கிறதுக்காக தான். அவர் நம்மளோட ஐக்கியமா இருக்கணும்னு பாக்குறாரு, நம்மளும் அவரோட ஐக்கியமா இருக்கணும், அதுக்காக தான் நம்மள படிச்சிருக்கிறார். மனுஷனை படிச்சதுமே லேட்டரா நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவல் பாவம் செய்ததுனால தேவனோடு இருந்த அந்த ஃபெலோஷிப் ஐக்கியம் கட் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மகன் பிறகுறான். அடுத்து 3வது சேத்தோட வம்சம் யாரை நோக்கி கூப்பிட்டுச்சான்? கத்தரை நோக்கி கூப்பிட்டுச்சு. கத்தர் உடனே என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தாராம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாராம்? பழைய ஏற்பாடுல மனுஷங்க பாவம் செய்வதனால ஆவியானவர் வருவாரு, அற்புதங்களை செய்வாரு, மறுபடியும் ஏறி பரலோகத்துக்குள்ள போயிடுவாரு. ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷன் ஆவினா இருக்குது, பாவம் இருக்குது. அதனால ஆண்டவரால் என்ன பண்ண முடியல? பரிசுத்தாவினால தங்க முடியல, தங்குறதுக்கு இடம் இல்லை, அவர் ஏறி போயிடுவாரு. அதனால பரலோகத்துல 3 பேர் ஒரு தேர்வு செய்யறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரு டிசிஷன் என்னன்னா, இந்த மனுஷனுங்க பாவம் செய்ததுனால நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாத போயிடுச்சு, அதனால மறுபடியும் அந்த ஐக்கியத்தை கொண்டு வரணும், நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பேசி நிற்கும் போது உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து பிதாவை நோக்கி, பிதாவே நான் போறேன், இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தினால தானே நம்மளால ஐக்கியம் வைக்க முடியல, நான் போய் இவர்களுடைய பாவத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காய் மரித்து மறுபடியும் உயிர் தெரிந்ததுனுமே அவர் நமக்காய் கொடுத்தது எது தெரியுங்களாங்க? பரிசுத்த ஆவியானவர். ஏன் ஆவியானவர் கொடுத்தார்? நம்முடைய ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விழித்து இருக்குது. அது கண்ணு மூடி இருந்த ஆவி இப்ப கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இவர் தான் மெய்யான கர்த்தர், இவரோட சாயல் தான் நான் இருக்கிறேன்னு. அப்ப நம்ம ஆவி அப்படி யோசிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வைக்கிறார். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால. ஆவியோட வேலை என்ன தெரியுங்களாங்க? அவரோட டியூட்டி அவர் நம்மோடு இருக்கணும், அவர் நமக்குள்ள எப்போது இருக்கணும், வாசம் பண்ணணும்னு சொல்லி. அதனால தாங்க நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் இருப்பார். இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல யாரும் இருக்கிறது இல்லை, ஆவியானவர் இருக்கவே மாட்டாரு. ஒருவேளை உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க? நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்ததுனால அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் பாருங்க. அவர் தான் மெய்யான தேவனே. அவர் எப்போ நமக்குள்ள வந்தாரோ இயேசு கிறிஸ்து, அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ ஆவியானவர் அங்க வருவார். இப்ப ஆவியானவர் இப்ப நமக்குள்ள தாங்க இருக்கிறாரு. இன்னைக்கு ஜனங்க அழுகுறாங்க, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, ஆண்டவர் எனக்கே இது செய்ய மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லட்டுங்களாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்குள்ள தான் வச்சிருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது. அது ஏன் வெளியே கொண்டு வர முடியலன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானோட என்ன இல்லை, ஒரு ஃபெலோஷிப் இல்லை. ஆவியானோட நீங்க நெருங்கி இருக்கணும். ப்ரேயர் இஸ் அ கேபிள். ப்ரேயர்ன்றது ஒரு கேபிள் மாதிரி, அது சாக்கெட்ல இப்படி சொருக்கும் போது அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அந்த பவர், அது வந்து ஆவியானவர். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது உனக்குள்ள இருந்து ஆவி என்ன பண்றாரு? ஒரு வல்லமையை வெளியே கொண்டு வர்றாரு. அப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாருன்னா அவர் உனக்குள்ள தாங்க இருக்கிறாரு. நீங்க இந்த அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்துல நீங்க 12வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க சில பேர் வந்து உபவாசம் எடுத்தாங்களாம். எதுக்கு? 40 பேர் சாகணும்னு சொல்லி. அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு தீர்மானம் பண்ணாங்களாம். அதுல எல்லாரும் மரித்து போனாங்க, பவுல் சாகல. ஏன் பவுல் சாகலன்னா, பவுல் யாரோடைய ஒரு ஐக்கியம் இருந்தாருன்னா பரிசுத்த ஆவியானோட ஒரு ஃபெலோஷிப். அப்ப ஆவியனோட ஒரு ஃபெலோஷிப் இருந்ததுனால எல்லாருமே செத்து போனாங்க, ஆனா இவர் மட்டும் சாகல. ஏன்னா ஆவியினர் அவன் அந்த பவுலை மூடி கொண்டாராம். பாருங்க, எவ்வளோ பேருக்கு கொள்ள நோய் வரட்டும், ஆனா உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க ஆவியினருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறதுனால அந்த கொள்ள நோய் உங்களுக்குள்ள வருதில்ல. எல்லாருக்கும்
வியாதி வரும். ஆனா உங்களுக்கு ஏன் வியாதி வரல? காரணம் என்னன்னா, நீங்க ஆவியானோட ஒரு ஐக்கியம் இருக்கிறதுனால அந்த வியாதி உங்களுக்குள்ள இல்லை. அதனால ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல 8வது வசனம் ஒரு வெளிப்பாடு பாருங்க. தேவன் ஒரு பொம்மை செய்து, ஏன்னா மனுஷனை படிக்கணும், அவரே போல மனுஷங்களை படிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு களிமண் எடுத்து செஞ்சு ஒரு பொம்மை செய்து அவர் வாயோட வாயை வச்சு என்ன பண்றாரு, ஊதுறாரு. பிரீத் ஆஃப் லைஃப்னு சொல்லி இருக்குது. பிரீத் த லைஃப் அப்படின்னு இருக்குது. அப்போ ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். என்ன சுவாசத்தை? ஜீவ சுவாசம். ஜீவன லைஃப். அப்போ இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத் அண்ட் லைஃப்னு சொல்றாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கிற. அப்போ மனுஷனை படிக்கும் போது ஊதும் போது ஜீவனை ஊதினாரு. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு சொல்றாரு, நான் தான் அந்த ஜீவன்ன்றாரு. அப்போ முத ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுன்னா அது ஆதாம். ஏன்னா மனுஷன் படிச்சது ஆதாம். அப்ப ஆதாமுக்குள்ள ஊதும் போது ஜீவன் ஊதும் போது அந்த ஜீவன் யாரு? இயேசு. அந்த இயேசு யாருக்குள்ள போனாரு? ஆதாமுக்குள்ள போனாரு. இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் யார் இருக்கிறது? ஆவியான இருக்கிறாரு. அப்ப அங்க ஜீவ சுவாசத்தை ஊதுனால அங்க ஜீவ ஆத்மானான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறாரு. நீங்க அவர் ஏற்றுக்கொண்டதுனால இயேசு இருக்கிற இடத்துல யார் இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. இந்த ஆதாம் ஏவல படிச்சதுமே கொஞ்ச நாள் நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. திடீர்னு அவங்க பாவம் செய்ததுனால, ஆதியாகமம் 6வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வந்த சந்ததிகள்லாம் பாவம் செய்ததுனால தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹீப்ரூல கோட்ல சொல்லுது, ஆவியானவர் வருத்தப்பட்டாராம். ஏன்டா இப்படி பாவம் செய்யறீங்க, எதுக்கு பாவம் செய்யறீங்கன்னு மனுஷனுங்களுக்குள்ள போராடினாராம். கர்த்தர் பார்த்தாரு, இனி இவர்களை நம்ம விட்டு வச்சா ஆகாது, நம்ம அழிக்கலாம் சொல்லிட்டு ஆண்டவர் வானத்திலேருந்து அந்த ஜலத்தை ஓப்பன் பண்றாரு. தண்ணீரை வந்து ஃபுல்லா முழுகுது. அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் கர்த்தருடைய தயவு இருந்துச்சு, கர்த்தருடைய கண்கள் அவன் மேல இருந்துச்சு. அது யாருன்னா நோவா. அப்போ நோவாக்கு சொல்றாரு, ஒரு பேழையை கட்டு, உன் குடும்பத்தை அதுல கூட்டின்னு போ, ஆடு மாடு எதெல்லாம் மிருகங்கள் பறவைகள் இருக்குது எல்லாம் ஜோடியா உள்ள சேர்த்துக்கோ, அந்த பேழையை விட்டு வெளியே வராத, இந்த மாதிரி நான் வானத்திலேருந்து நான் தண்ணீரை திறந்து விட போறேன், அங்க எல்லாரும் அழிக்க போறேன்னு சொல்லும் போது நோவா அதே மாதிரி பேழைக்குள்ள போறாரு. இப்போ நோவா பேழைக்குள்ள இருக்கிறதுனால இப்போ தண்ணி ஃபுல்லா மூடிச்சு, எல்லாருமே செத்து எல்லாம் பிணமும் என்ன இருக்குது, மெதகின்னு இருக்குது. பூமியில ஃபுல்லாவே எல்லாம் செத்து போன மனுஷனுடைய எல்லா உடலுங்கள் எல்லாம் மெதகின்னு இருக்குது. அதனால இப்போ பேழைக்குள்ள இருக்கிறாங்க. தண்ணி வற்று போனாதானே அவங்களால வெளியே வர முடியும். இப்போ தண்ணி வற்று போச்சா இல்லை சொல்லி எதை விடுறாரு? ஒரு காகை விடுறாரு. இங்கிலீஷ்ல ரேவன் அப்படின்னு இருக்கும். காகையை எதுக்கு அடியாலும்? சாத்தான். இந்த காகையை விட்டதுமே போன காகை என்ன பண்ணல, வரல. ஏன்னா செத்த பணத்து மேல அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அடுத்து என்ன பண்றாரு, ஒரு புறா எடுத்து வெளியே விடுறாரு. புறா எடுத்து வெளியே விட்டா தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு ரிட்டர்ன் அந்த பேழைக்குள்ள வந்துருச்சு. தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாதனால புறா என்ன பண்ணிச்சு, மறுபடியும் ரிட்டர்னு பேழைக்குள்ள வந்துருச்சு. நீங்க யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் நம்மளை நேசித்ததுனால தான் அவருடைய மகன் நமக்காய் கொடுத்தாருங்க. இப்போ நீங்க சபைக்கு வரீங்கன்னா, சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள உக்காந்துமே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுப்பாரு, பிதா. ஏன்னா நீங்க வரும்போதே யாரை ஏற்றுக்கொண்டு வரீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் உள்ள வரீங்க. நீங்க சபைக்குள்ள வந்ததுமே இயேசு உனக்குள்ள இருக்கிறார் பார்த்ததுமே ஆவியானவர் சபைக்குள்ள வந்து உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் உனக்குள்ள வந்து தங்குறாருங்க. ஃபர்ஸ்ட் புறா வெளியே விட்டாங்க, ரிட்டர்ன் என்ன ஆயிடுச்சு, பேழைக்குள்ள ரிட்டர்ன் வந்துருச்சு. ஏன்னா தங்குறதுக்கு இடம் இல்லை. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் புறா விடுறாங்க. நோவா புறா விட்டதுனுமே அது போயிட்டு ஒரு ஒலிவ மரத்துல இருந்து எல்லையை கொத்தின்னு வந்துச்சு சொல்லுது. அப்படின்னா தண்ணி பாதி வற்று போயிடுச்சு. ஒரு மலையில இருக்கிற அந்த மரத்துல ஒலிவ மரம், அதுல எல்லை கொத்தின்னு வச்சு. அந்த ஒலிவ மரம் எதை குறிக்குதுன்னா அபிஷேகத்தை குறிக்கும். ஏன்னா அந்த ஒலிவ மரத்துல இருக்கிற அந்த கனியை நசுக்குனா அதுல எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் தான் தேவனுக்கு ஒரு குத்தவிளக்குங்களை என்ன பண்ணுவாங்க, எரிய வைப்பாங்க. அந்த எண்ணெய் தான் ஒருத்தர் ராஜாவோ பண்ண முடியும், ஒரு திருக்கதரிசியா பண்ண முடியும். எண்ணெய் தலையில ஊற்றி அது அபிஷேகம். அப்ப இயேசு யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஜீசஸ் தி அனாயிண்டட் ஒன்னு இருக்குது. அப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரீங்க. அப்போ சபைக்குள்ள வரும்போது வார்த்தை கேட்க ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கு, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் தெரிஞ்சுமே ஆவியானவர் உடனே ஓடி வந்து உங்களுக்குள்ள வந்து உட்கார்றாரு. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல யார் இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. 3வது வாட்டி என்ன பண்றாரு, அந்த எல்லை கொத்தின்னு வந்துச்சா, 3வது வாட்டி தண்ணி இன்னும் பாதி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு புறா எடுத்து மறுபடியும் வெளியே விடுறாரு. போன புறா ரிட்டர்ன் வரல. நீங்க ஆதியாகம புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகம், என்னாகம புஸ்தகம், உபாகம புஸ்தகம் எல்லா புஸ்தகத்தையும் தேடி பார்த்தீங்கன்னா அந்த புறா எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா எங்க போச்சுன்னா 3வது வாட்டி அந்த புறா விடும் போது தண்ணி வற்று போயிடுச்சுல, அது நேரா பரலோகத்துக்குள்ள போயிடுச்சான். அந்த புறா யாரு? பரிசுத்த
ஆவியானவர். அதனால்தான் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீ பார்த்தீங்கன்னா த சாங் ஆஃப் சாலமோன்ல 2வது அதிகாரத்துல 14வது வசனத்துல நீ பார்த்தீங்கன்னா சாலமோன் தேடுறாரு, புறா காணோம், எங்க போயிச்சு அந்த புறா? புறா யாரு? பரிசுத்த ஆவியானவர். எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. ஏன்னா பழைய ஏற்பாடுல எல்லாரோட ஆவிக்குள்ள இயேசு இல்லை. இயேசு இல்லாத இடத்துல யாரும் இருக்க மாட்டாரு, ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அதனால தான் சில பரிசுத்தமானவர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அவர் காரியத்தை செய்யும் போது வந்து ஆவியானவர் வருவார், அற்புதம் செய்வார், மறுபடியும் ஏறி போயிடுவாரு. அங்க தேடுறாரு. பழைய ஏற்பாடுல இயேசு இல்லாதனால ஆவியானவர் அங்க வந்து யாருக்குள்ளே தங்கல. ஆனா புதிய ஏற்பாடுல 30வது வயதுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரலோகம் திறக்கப்பட்டு நோவா காலத்துல போன அந்த புறா மறுபடியும் இறங்கி வந்து ரிட்டர்ன் போல அது இயேசுக்குள்ள வந்து உட்காந்துருச்சு. ஏசப்பாக்குள்ள வந்து உட்காந்துனுமே இயேசுக்குள்ளவே இருந்துச்சு அந்த புறா. ஏன்னா இயேசு இருந்தா யார் இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. பாருங்க, ஏசப்பா இல்லாம ஆவியானவருக்குள்ள உறவு, ஆவியானவரை நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள அற்புதம் செய்யணும்னா நீங்க ஆவியானவருக்குள்ள ஐக்கியம் வைக்கணும். நீங்க அவருக்குள்ள ஐக்கியம் வைக்கும் போது ஆவியானவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதனால தான் எபேசியர் 4வது அதிகாரம் சொல்லுது, நீங்க மனுஷங்களோடு நெருக்கமா இருந்தீங்கன்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற ஜனங்கிட்ட என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இயேசு இல்லை. இயேசு இல்லாத இடத்து ஜனங்களோட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பாவம் உனக்குள்ள வந்தது, மறுபடியும் ஆவியான உனக்குள்ள இருக்க மாட்டாரு. உனக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா இயேசுவே இருக்க மாட்டாரு. அப்ப ஆவியானவர் விலகிடுவார் உன்னை விட்டு. அதனால தாங்க நீங்க ஜனங்களோட என்ன பண்ணக்கூடாது? அதிகமா நெருக்கமா இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்க ஜெபம் பண்ணுவதெல்லாம் இதை கூட ஆண்டவர், அதை கூட ஆண்டவர் கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் உங்களுக்குள்ள தான் வச்சுட்டேன், ஆனா நீங்க தான் அதை பெற்றுக்கொள்ளல. நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்க, உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். ஆனா அவரோட ஃபெலோஷிப் வச்சா தான் அவர் உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருவார். பாருங்க, நிறைய பேருக்கு நான் ஆவியானவருக்குள்ள ஐக்கியம் வைக்கணும்னு ஆசை. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆசை தானே, ஆவியானவருக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் வைக்கணும்னு. முதல் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கனவு, உங்களோட ட்ரீம் இருக்கணும். 2வது, அந்த ட்ரீம் என்ன இருக்குதோ அது ஆவியானவர்கிட்ட நீ ஃபெலோஷிப் ஆகணும். எப்படி ஃபெலோஷிப்னா ஆவியானவருக்குள்ள நீங்க ஒரு ஐக்கியம் வைக்கிறதுக்காக தான் ஆவியானவர் என்ன கொடுத்துருக்கிறார்? அந்நிய பாஷை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் சொல்லுது, நீங்க ஸ்தோத்திரம் கூட ஏறெடுக்கலாம். அது கூட ஒரு வகையான அந்நிய பாஷை தான். நீங்க அந்நிய பாஷை எதுக்கு ஆவியானவர் கொடுத்தாருன்னா நீ எனக்குள்ள நீ ஐக்கியமாகிறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு, யாரோ ஒருத்தர் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, இப்போதான் ஃப்ரெண்ட் ஆகிறீங்கன்னு வச்சுங்க, அவங்க பர்த்டே நீங்க கேட்பீங்க, உங்க பர்த்டே எப்போன்ட்டு. அதே நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட நீ கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களுடைய பர்த்டே உனக்கு தெரிஞ்சிடும், அவங்க எப்போ பிறந்தாங்க. அதனால தான் 12 மணி ஆகும்போதே எடுத்துமே வாட்ஸ்அப்ல என்ன பண்றீங்க? ஹாப்பி பர்த்டேன்னு போடுறீங்க. அதே போல தான் நீங்க அதே போல ஆவியானவருக்குள்ள நீங்க ஐக்கியம் ஆகும்போது உன்னுடைய பர்த்டே தெரியும், உன்னுடைய காரியம் என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும், உனக்கு என்னெல்லாம் நடக்கணும், எல்லா அற்புதங்களும் ஆவியானவர் என்ன பண்ணிடுவாரு? அவரோட நெருங்கி இருந்தீங்கன்னா, நெருக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு அதை செய்வாரு. ஒரு உதாரணத்துக்கு, மரியாளு கர்ப்பவதி ஆகும்போது பரிசுத்த ஆவியினுடைய வித்துனால தான் இருக்குது. ஆனா வேற மெசேஜ் டிரான்ஸ்லேட்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியினோட வல்லமையினால தான் மரியாள் அங்க கர்ப்பவதி ஆனால. சரி விடுங்க. இப்போ மரியாள் வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு. யாரோட வல்லமை? பரிசுத்த ஆவியினோட வல்லமையினால தான் இயேசு இருக்கிறார். இப்போ யோசேப்பு ஏசப்போட அப்பாவா? கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததுனுமே அவர் இந்த பூமியில அவர் சில ஊழியெல்லாம் செய்து நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து நம்முடைய பாவம் எல்லாம் அக்கிரமெல்லாம் அவர் சுமந்து போனதுனால அவர் மரித்து 3வது நாள் உயிர் திறந்ததுனுமே அவர் 40 நாள் இந்த பூமியில இருந்தார். 40வது நாள் சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? நான் எங்கிருந்து வந்தேன்னு அங்க போகிறேன், நான் போனதுக்கு அப்புறம் தேற்றுவாளர் வருவார், அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்குள்ள வந்து தங்கி எல்லா காரியத்தை அவர் செய்வாருன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து போனதுனுமே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுது 50வது நாள், இன்னும் 10 நாள் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து 40 நாள் ஏறி போறார். அப்போ இன்னும் 10 நாள் மேல் வீட்டில் காத்து நிறதாங்க 120 சீஷருங்க. யாரை ஏற்றுக்கொண்டதுனால? இயேசு ஏற்றுக்கொண்டதுனால. இப்போ ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வராருன்னு வச்சுங்க. அப்போ வராருன்னா யாருக்குள்ள வருவாரு? யாருக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள தான் ஆவியானவர். அதனால தான் 120 பேருக்குள்ள இயேசு இருந்தாரு. அதனால 120 பேருக்குள்ள ஆவியானவர் வந்தாரு. அங்க எல்லாருமே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்க. எதுக்கு அந்நிய பாஷை பேசினாங்கன்னா ஆவியானவர் ஏன் கொடுத்தாருன்னா என்னோட ஐக்கியமாவு. அப்பதான் நான் உனக்கு அற்புதங்கள் செய்வேன், அப்பதான் உனக்கு என்ன வேண்டதோ என் தேவைகளை, உன்னோட தேவைகளை நான் சந்திப்பேன், உன்னுடைய காரிய சித்தியை நான் வாய்க்க செய்வேன் சொல்லி ஆவியானவருக்குள்ள ஒரு ஐக்கியம் வச்சதுனால தான் அங்க அற்புதங்கள் நடந்துச்சு. பாருங்க, ஏசப்பாவோடு இருந்தாங்க சீஷருங்க, அவ்வளோ அற்புதம்லாம் நடக்கல.
அவ்வளோ அதிசயங்கள்லாம் நடக்கல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுமே ஆவியானவர் வந்தார் பாருங்க உள்ள. பேதுரு நிழல தொட்டு சுகமானாங்க. பவுலோடைய வஸ்திரத்தை கிழிச்சு ஒரு கர்ச்சிஃப் எடுத்து மாதிரி அடிச்சார் பாருங்க, பேயெல்லாம் ஓடுது. அவ்வளோ செத்துங்களெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு. எப்போ? அந்த ஆவியானவர் உள்ள வந்ததுனால. எப்படி உள்ள வருவாரு? இயேசு உனக்குள்ள இருந்தா ஆவியானவர் உனக்குள்ள வருவாரு. அவரோட ஃபெலோஷிப் வச்சுக்கணும்னா ஆவியானவர் அற்புதம் செய்வாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானருக்குள்ள ஃபெலோஷிப் இல்லாதனால தான், ஐக்கியம் இல்லாதனால தான் ஜபம் பண்ணும்போது இது கூட அது கூடன்னு சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஜபத்துல. நீங்க ஆவியானோட ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க ஜபத்துல எல்லாமே கிடைக்குங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். உன் சிந்தனை படித்தது தேவன். உன் இருதயத்துல என்ன இருக்குதோ தேவனுக்கு தெரியும். ஏன்னா உன் இருதயம் படித்தது தேவன். அந்த தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாருங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வல்லமை, என் பிதாவோட வல்லமையினால பிசாசை துரத்துறானு. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய விரலால நான் பிசாசு துரத்துறேன்னு. இன்னொரு இடத்துல சொல்றாரு கடைசியா, பரிசுத்த ஆவியனோட வல்லமையினால பிசாசை துரத்துறான்னு. அப்போ அந்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து உயிரோடு ஏற்படுறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள தான் இருக்கிறாரு. எப்படி வந்துட்டார் ஆவியானவர்னா, நீங்க முழுசா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பா நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை படிச்சதே நீங்க தான், உன் சாயலா நான் இருக்கிற இயேசப்பா, எனக்காகத்தான் சிலுவையில மரித்தீர், எனக்காகத்தான் எல்லாமே செஞ்சீங்கன்னு சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாருன்னா உனக்குள்ள ஆவியானவர் வந்துருவார். ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? ஆவியானவர் இருப்பாரு. ஒரு உதாரணம் பாருங்க, நீங்க பிசாசோட ஃபெலோஷிப் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஐக்கியம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்க பிசாசு என்ன பண்ணுவோம்? ஆத்மா சிந்தனை என்ன சொல்லுவா? செத்துரு, எதுக்கு உயிரோடு இருக்கிற? நீ பாவி, நீ துரோகி, நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன், எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள திங்கிங் கொண்டு வருவான். உன் மைண்ட்ல அதை போட்டுருவான். ஏன்னா உங்க ஆவிலிருந்து வருகிற மைண்டு எங்க ஆண்டர்கிட்ட கனெக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு உன் ஆத்மாவை அவன் ஆக்டிவேட் பண்றான். உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற மைண்ட் அவன் ஆக்டிவேட் பண்றான். நீங்க அதனால தான் நீங்க ஆவியானருக்குள்ள நீங்க ஃபெலோஷிப் வைக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போது, ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும் போது, அப்போ ஆவியானருக்குள்ள நீங்க ஃபெலோஷிப் ஆகும்போது உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற மைண்ட் ஷட் டவுன் பண்ணுது. உங்க ஆவியில் இருக்கிற மைண்ட் வெளியே வருது. உங்க ஆவியில் இருக்கிற மைண்ட் என்ன சொல்லுதோ இந்த சரீரம் வேலை செய்யுது, கத்தருக்காக கொடுக்க செய்யுது, கத்தருடைய ஊழியத்தை செய்ய சொல்லுது, ஏழைங்களுக்கு கொடுக்க செய்யுது. அதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்முடைய ஆவியிலிருந்து தாங்க வருது. ஏன்னா ஆவி யாருக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குது? பரிசுத்த ஆவியானவர். நீங்க அவருக்குள்ள ஃபெலோஷிப் ஆகும்போது உங்களோட ஆவிக்குள்ள இருக்கிற மைண்டை தான் வெளியே கொண்டு வருவார் ஆவியானவர். உங்களை நிச்சயமா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம், அற்புதங்கள் எல்லாம் செய்வார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கின ஆவியானருக்குள்ள ஐக்கியம் வைக்காத இந்த தேவையில்லாத சில டினாமினேஷன்கள சர்ச்சுங்க பேர் சொல்ல விரும்பல, அந்த சபைகள் இருக்கிறவங்க கிட்ட போய் ஐக்கியம் வச்சுக்கின்னு, எதுக்கு ஐக்கியம் வைக்கிறீங்க? ஏன்னாக்கா பணம் கஷ்டம், நான் ஊழியம் செய்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தை நான் பார்க்க முடியல, ஏன்னா நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு தசமாக வருதில்லை, காணிக்கை வருதில்லை, அதனால தேடுறது. இவங்க மூலியமா நமக்கு கிடைக்குமா, அவங்க மூலியமா அவங்களோட ஃபெலோஷிப் வைக்கிறது, இந்த டினாமினேஷன்ல ஃபெலோஷிப் வைக்கிறது, போயிட்டு அந்த சர்ச்சில் அந்த ஐயர் அந்த ஃபாதர் கிட்ட போய் ஃபெலோஷிப், எதுக்கு? அவங்க மூலியமா உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு. நான் சொல்றேங்க, உங்களோட ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர். அவரோட ஐக்கியம் வச்சா மட்டும்தான் உன்னால் ஊழியம் செய்ய முடியும். அப்போதாங்க ஆவியானவர் உன்னுடைய ஊழியத்தில் அற்புதம் செய்வார். இப்போ என்னுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே என் மைண்டில் ஓடிச்சு, நம்ம இந்த வாலிப வயசில் நம்ம ஊழியம் செய்கிறோமே, எல்லாம் வேலைக்கு போகிறாங்களே, நம்ம கூட படிச்சிருக்கிறோமே, நம்ம போனால் கூட வேலை கிடைக்குமே, அந்த மைண்ட் இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் வேற ஒரு மைண்ட் வச்சு ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது நம்ம யாருக்குன்னா பேசாமல் ஜாயின் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ஃபாதர் வந்தார், அவர் சொன்னார், உனக்கு 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லி. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன், இந்த மெசேஜுக்காக. 15,000 ரூபாய் நான் சேலரி தரேன், உனக்கு ஒரு லேண்டு இருந்துச்சா உனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன், அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஃபோட்டோலாம் பிடிச்சாச்சு. ஆனால் கடைசியாக என்ன பண்ணேன், என் மைண்டில் ஓடுது, ஆள் தான் ஓடு, நம்மளுக்கு 10 பேர் வந்தா என்ன, 2 பேர் வந்தா என்ன, நம்மளுக்கு மாதம் சம்பளம் வந்தது அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் மறுநாள் ஆண்டவர் என்கிட்ட ராத்திரியில் தரிசனமாகி என்னோட பேசினார். அதை வேண்டாம்னு சொல்லி அந்த உறவை கட் பண்ணேன். மறுநாள் என்ன பண்ணேன், நான் ஆண்டருக்குள்ளே இன்னும் நான் வளர ஆரம்பித்தேன், அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் ஆவியனை கற்றுக் கொடுத்தாரு. நான் அவருக்குள்ளே ஐக்கியம் வைக்க எனக்கு என்ன வேணுமோ ஆவியனை சந்திக்கிறார். எவ்ரி மந்த்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு புதிய வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறாலும் ஆவியனை உதவி செய்கிறார். எப்படி? நான் யார்கிட்ட கை நீட்டியும் வாங்கினது கிடையாது. நான் சபையில் அதை கூட நான் கேட்டது கிடையாது. ஏன் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னோட தேவை ஆண்டு சந்திக்கிறார், நான் அவரோட வேலை செய்கிறேன், அவரு எனக்கு கூலி விடுகிறார். அதனால தான் நான் வாய் திறந்து கேட்கறது இல்லை. இப்போ எனக்கு தேவை வருதுனாக்கா இது கொடுங்கன்னு கேட்பேன். நான் மனுஷங்கிட்ட கேட்பேன், என் சபையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்பேன், என் ஜனங்கிட்ட கேட்பேன், எனக்கு இது தேவை இருக்குது, யாருன்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன்.
அதை விட்டு ஆண்டவர் சொன்னாரு நீங்க இது கொடுக்கணும், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு இவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் வாங்கிக்கோ, ஆண்டவர் பேசினாரு இவங்க கிட்ட போயிட்டு சர்ச்சுக்கு என்ன வேணுமோ அது கேளுன்னு சொன்னாரு, சர்ச்சுக்கு ஸ்பீக்கர் வாங்கணும் நீங்க கொடுங்க அப்படி நான் ஏமாத்தி பழிக்கணும்னு இல்லைங்க. எனக்கு தேவை அப்படி இருந்துச்சுன்னா நான் கேட்பேன். அதுக்காக ஆண்டவர் பேச சொல்லி நான் ஏமாத்த மாட்டேன். ஏன்னா என்னோட ஐக்கியம் யாரோட இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரோட. அதனால்தான் ஒரு பாஸ்டர் அப்படிதான் பண்ணாருங்க. நான் தவறா பேசல எல்லாரையும், சில பேர் அதுல ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணாரு, அவர் சபையில என்ன பண்ணாரு, எல்லாருமே ஆண்டவர் சொன்னாருன்ட்டு ஒரு அம்மா கிட்ட போயிட்டு 50,000 ரூபாய் கேட்டுக்கிறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாருன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் வாங்கிக்க சொன்னாலுமே அந்த அம்மா 30,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிக்கிறார், இன்னும் 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணுமா, ஏன்னா ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு உடனே ஏற்கனவே 30,000 ரூபாய் ஏதோ ஒரு மோதிரம்லாம் வித்து தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னதுமே அந்த அம்மா ஏமாந்து கொடுத்துருச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் வாங்குறவங்க அநேக பேர். ஆண்டவர் பாஸ்டர் கிட்ட சொன்னாரு, ஏன் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா, என் மகன் வரான் கொடுன்னு சொல்லி? ஏன்? ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குள்ளேருந்து ஒரு ஃபெலோஷிப் இல்லை. மனுஷங்களோடு இருக்கிற ஃபெலோஷிப்னால்தான் இங்க எது சொன்னாலும் ஒரு ஆமாவா அப்படின்னு சொல்லி பயத்துல கொடுக்குறீங்க. எனக்கு தேவைன்னாக்கா நான் டயர்டா கேட்பேன், எனக்கு தேவைப்படுதுன்னு. ஆண்டவர் சொன்னாருன்னு நான் யார்கிட்டையும் ஏமாத்தி எல்லாம் வாங்க மாட்டாங்க. இதுதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஆவியானருக்குள்ள ஐக்கியம் இருங்க. ஆவியானருக்குள்ள எப்படி ஐக்கியம்? நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு உனக்குள்ள இருக்கிறாருன்னா ஆவியானவர் உனக்குள்ள, ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல ஆவியானவர் வந்துருவாரு. ஆவியானவர் வந்துட்டாருன்னா அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு ஃபெலோஷிப் வைங்க. ஆவியானவர் என்ன கொடுத்தாரு, அந்நிய பாஷை கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்க அது தினமும் பேச 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 ஆவியானருக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் வைப்பீங்க. ஆவியானரும் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆவியானவர் உன் தேவைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுதாங்க ஒரு ஃபெலோஷிப் ஆவியானருக்குள்ள. நீங்க இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு இப்போ ஐயோ எனக்கு பொழைக்க தெரியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல, அதெல்லாம் புலம்பாதீங்க. ஆவியானுக்குள்ள ஃபெலோஷிப் வைங்க. ஏசப்பாக்குள்ள எப்படி ஐக்கியம் வச்சாங்க தெரியுமா? ஏசப்பாக்குள்ள எப்படி ஐக்கியம், யூதர்கிட்ட ஒரு உறவு வைக்கணும்னு வச்சுங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும், ஒரு ஃபெலோஷிப் வைக்கணும்னா சாப்பிட்றதுல தான். அதனால தான் இயேசு இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்தா இயேசுவோட ஊழியத்தில் ஏசப்பா 40 நாள் உபவாசம் எடுத்தார். 40 days அவர் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு வெளியே வர வனாந்தரத்துலேருந்து சாத்தான் வந்து இந்த கல் அப்பமா மாற்றி சாப்பிடணும். ஏன் சாத்தான் அப்பத்தை சாப்பிட சொல்கிறான், கல்லை மாற்றி? ஏன்னா சாப்பிட்றதுல என்ன இருக்குது, உறவு. அந்த இடத்துல இயேசுவும் சாத்தான் இருந்து அந்த அப்பத்தை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ ஆண்டவர் இயேசு யாரோட உறவு இருந்திருப்பாரு, சாத்தானோட. அதனால தான் உறவு எதில் இருக்குது, சாப்பிட்றதுல. அதனால தான் சாத்தான் அங்கே துரத்துறாரு. அடுத்து இயேசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணுறாங்க அப்பாவை. இன்வைட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவரு பந்தியில் உட்காந்து முடிச்சுட்டு சாப்பிட்டு அந்த இடத்துல எழுந்துக்கிறார். திடீர்னு கூறுங்கள்லாம் கைட்டி அங்கே இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு 4 பேர் சேர்ந்து. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சிக்கா இருக்கு இறங்குமே அங்கே அற்புதம் நடக்குது. எதுல? அங்கே ஒரு பந்தியில் இருக்கிறதுனால. அவ சாப்பிட்றதுல ஒரு உறவு. நீங்கள் 5 அப்பம் 2 மீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலர் பிரசங்கத்தை பண்ணும்போது ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். வெறும் 5 அப்பம் 2 மீன். அது ஆண்டவர் பிறகு பண்ணினாரு. பிறகு பண்ணி ஏன் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டார் ஆண்டவர்னா ஒரு உறவு. அப்போ சாப்பிட்ட எல்லாருமே யாரோட ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஜகரியா வீட்டுக்குள்ள ஒரு விருந்து. ஜகரியா எல்லாருக்கும் தெரியும் அவன் எவ்வளவு பேர் கெட்டவன் சொல்லி. அப்ப அந்த ஜகரியா வீட்டுக்குள்ள இயேசு விருந்துக்கு போறாரு. போனதுனுமே அங்க ஜகரியா வீட்டுக்குள்ள உட்கார்றாரு இயேசு விருந்துல. அந்த பந்தியில உட்காந்துமே ஒரு விபச்சாரம் பண்ண ஸ்திரீ ஓடி வந்து இயேசு பாதத்துல விழுந்து ஒரு பரிமள தைலத்தை உடைச்சு அந்த தைலத்தை அவருடைய பாதத்துல பூசி தலைமயிரால இப்படி தேய்ச்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பந்தியில அவளுக்கு ஒரு உறவு கிடைக்குது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை அந்த இடத்துல மன்னிக்கிறார் பாவத்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நீங்க ஒரு பந்தியில இருக்கும்போது, அந்த சாப்பிட்ற ஒரு உறவில் இருக்கும்போது நம்முடைய பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும். அதனாலதான் கம்யூனியன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது அப்பத்தை கையில வந்து இதுதான் இயேசுவின் சரீரம் கிடையாது, நினைவு கூறணும். we have to remember இது இயேசுவின் சரீரம், எனக்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டது, சந்தா அவரோட சரீரம் கிழிக்கப்பட்டதுன்னு நீங்க சிந்திக்கணும். அதுதாங்க அந்த சரீரம். அப்படி நினைச்சு நீங்க அதை புசிக்கும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கிடைக்குது. அதனால சாப்பிட்றதுல இயேசுவோட நம்மளுக்கு என்ன ஆகுது, கம்யூனியன்ல கூட ஒரு ஃபெலோஷிப் இயேசுவோட அப்பாவோட. லாஸ்டா கடைசி பந்தி, த லாஸ்ட் சப்பர்ன்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து கடைசி பந்தி சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னே, காட்டி கொடுக்கறதுக்கு முன்னே யூதாஸ், அதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து அந்த லாஸ்ட் பந்தி. அந்த பந்தியில் உட்காரும்போது சீஷர்களுக்கு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து திராட்சை இது பானம் பண்ணுங்க, இது என்னோட சரீரம், இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனியன் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்ப சாப்பிட்ற உறவுனால 12 சீஷர்கள் யாரோட ஒரு ஃபெலோஷிப், இயேசுவோட. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 1 சாமுவேல் இங்க அதிகாரம் 9வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா
சவுலு கழுதத்தேன்னு வர்றாரு. வர வழியில திடீர்னு பார்த்தா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ல சாமுவேலுக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் தேடின்னு வருவான், அவனுக்கு என்ன பண்ண, ஆட்டை அடிச்சு அவனுக்கு செய்து அவனுக்கு சாப்பிட்றது கூட, அவன் தலையில எண்ணெய் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ண அவனை ராஜா ஆக்க போறான்னு. அதே போல காணாம போனது தேடி வரான். ஆனா சவுல் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு வந்துட்டு சாப்பிட வைக்கிறாரு. ஏன் சாப்பிட வைக்கிறாரு? ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். அப்ப நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது ஏசப்பாவோட ஒரு ஃபெலோஷிப் ஆகுது. நீங்க கம்யூனியன் எடுத்ததுனுமே ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் ஆகுறாரு. எப்படி? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது, ஜெபிக்கும் போது ஆவியானவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. இதுதாங்க ஃபெலோஷிப். நீங்க ஆவியானவருக்குள்ள ஃபெலோஷிப் இருக்கணும், ஏசப்பாக்குள்ளேயும் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். நீங்க இப்படி இருக்கும்போது உங்களோட தேவை எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். ஆமென்.